ஹாய் மக்களே, இன்றைக்கி வந்து எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா பொண்ணுக்கு ஃபங்க்ஷனுக்காக பத்திரிகை வைக்கிறதுக்காக அதை வந்து கிளம்பிட்டோம். நானும் பையனும் தான் கிளம்புறோம். இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது. ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு 3 பேருமே அட்டன் பண்ணணும். ஹஸ்பண்ட் வந்து சென்னையில் இருக்கிறதுனால நாங்கள் 3 பேரும் தான் வந்து அட்டன் பண்ணோம். ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்ல சாப்பாடு, வெஜிடபிள் தான். ஏன்னா நம்ம வந்து சென்னைக்கும் நம்ம நாகர்கோவில் சாப்பாடுக்கு ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்போவுமே ஊருக்கு வந்தாலே எதாவது ஃபங்க்ஷன் வராதா இருந்தால் இருக்கும். அந்த ஃபங்க்ஷனில் நம்ம வந்து கலந்து சாப்பிட்றதுக்கு அந்த அளவு வந்து டேஸ்ட்டாக இருக்குது. இது வந்து அக்காவும் அத்தானும் தான். அவங்களும் வந்து எங்களுக்கு ஆப்போசிட்டில் இருந்தாங்க. அவங்கள்ட்டே வந்து பேசிவிட்டு சாப்பாடு வந்து சாப்பிடுவேன். சாப்பாடு வந்து பார்த்தோம்னா 7 போட்டு பருப்பு, சாம்பார், ரசம், மோர், பாயாசம். எப்போவுமே வந்து பாயாசம் வந்து பார்த்தோம்னா அது கூட அப்பளமும் வந்து பழமும் வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிட்றது ரொம்பவே நல்லா பிடிக்கும். அது வந்து நமக்கு வந்து இங்கே ஊரில் வந்தால் தான் அந்த மாதிரியான ஒரு சாப்பாடை வந்து சாப்பிட முடியும். சென்னையில் வந்து எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நமக்கு. இனி வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஃபங்க்ஷனே வந்து அட்டன் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. நானும் பையனும் வந்து பத்திரிகை வைக்கிறதுக்காக தான் வந்து கிளம்புறோம். பொண்ணை வந்து வீட்டில் விட்டுட்டு நம்ம வந்து பத்திரிகை வைக்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அப்படி தான் வீட்டுக்கு வரும்போது எங்களுடைய பெரியம்மாவுடைய பொண்ணு வந்திருந்தாங்க. அவங்களையும் வந்து பார்த்துட்டு அவங்கள்ட்டையும் கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அடுத்து கிளம்பியாச்சு. முக்கியமாக வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய ஒரு ஃபங்க்ஷன் எடுக்கிறத விட ஃபங்க்ஷனுக்கு பத்திரிகை வைக்க போகிறோம் பார்த்தீங்களா, அதுதாங்க மகளே ரொம்பவே வந்து கஷ்டம். ஏன்னா ஒவ்வொரு உறவினர்களுடைய வீடையும் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்பவே வந்து கஷ்டம். ஏன்னா நம்ம வந்து எப்போவுமே அவங்க மேரேஜுக்கு போயிருப்போம். அதுக்கப்புறம் வந்து அவங்க வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் வந்தால் தான் போயிருப்போம். இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஏன்னா சென்னையில் இருக்கிறதுனால ஊருக்கு வரும்போது மீட் பண்ணி நம்ம வந்து பேசிக்கிறதுனால வீட்டுக்கு போகிறதில்ல. அங்கே எல்லாம் போயிட்டு வந்து எங்கள் அண்ணியுடைய வீட்டுக்கு தான் வந்துவிட்டோம். அங்கே வந்து அண்ணிகிட்ட கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அண்ணி மருமகிட்டையும் பேசிவிட்டு அடுத்தது வந்து மறுநாள் வந்து பார்த்தோம்னா என்னுடைய ஹஸ்பண்டுடைய ஃப்ரெண்டுடைய பொண்ணுக்கு வந்து ஃபங்க்ஷன், அதை அட்டன் பண்ணுறதுக்காக தான் கிளம்பிட்டோம். அப்படியே வந்து அங்கே எல்லாருமே வந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் நம்ம மீட் பண்ணிடலாம். எல்லோரும் ஒன்று சேரும்போது ரொம்பவே வந்து ஜாலியாக இருக்குங்கிறதுனால அங்கேயே வந்து அட்டன் பண்ணிவிட்டு அங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு வந்து பத்திரிகையும் வந்து கொடுக்கணும். அதையும் வந்து கொடுத்துட்டு நம்ம வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கிளம்பிட்டோம். ஃபங்க்ஷன் வந்து இப்போ சீக்கிரம் 10 மணிக்கு உண்டு. ஆனால் நாங்கள் வந்து போனது வந்து லேட்டு தான். எப்போவுமே நமக்கு வந்து கிளம்புறது வந்து லேட்டு தானே. இப்போ தான் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணியாச்சு. ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு என்னுடைய நீண்ட நாள் ஃப்ரெண்ட்ஸு 25 இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஆனால் வந்து எங்களுடைய நட்பு வந்து இன்னுமே வந்து தொடர்ந்துகிட்டே தான் இருக்குது. நாங்கள் வந்து 2 பேருமே வந்து நினைவுகளெல்லாம் வந்து பகிர்ந்துக்கிட்டு இனி நம்ம வந்து அப்புறம் மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்ல வீடியோவில் மீட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.